வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம், இது தொடர்பான ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்விகளை வச்சு இந்த வீடியோ நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா அது உங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் மற்றும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை 1829 ஒழிக்க வில்லியம் பெண்டிங் பிரபுவுக்கு உதவியவர் யார்? ஆன்சர், ராஜாராம் மோகன் ராய். வில்லியம் பெண்டிங் பிரபு தான் 1829 சதியை ஒழித்தார். அதற்கு உதவிய இந்தியர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவியிருந்தார். இதை மாதிரி சில முக்கியமான நிறுவனங்கள், அதை யார் நிறுவனாங்க அப்படிங்கிறத ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆத்மராங் பாண்டரங். இவர் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியிருந்தார். 1867 பம்பாயில் நிறுவியிருந்தார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, கோவிந்த ரானடே. அவர் 3 இயக்கங்களை தொடங்கியிருப்பார். விதவை மறுமண சங்கம் 1861 பம்பாயில். அடுத்தது, கோவிந்த ரானடே புனே சர்வஜனிக் சபா 1870 பூனாவில் நிறுவியிருப்பார். அடுத்ததாக, தக்கான கல்விக் கழகம், இதை 1884 பூனாவில் நிறுவியிருப்பார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ரேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். ரேன் அப்படின்னா ரன் இருக்குல்ல, ஓடுறது, அதோடைய பாஸ்ட் டென்ஸ், அதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போது கோவிந்த ரானடே என்ன பண்ணுவார் அப்படின்னா, விதவைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஓடுவார், ஓடி ஓடி போய் உதவி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ரெண்டாவது, அவர் விதவைகளுக்கு மட்டும் இல்லை, பூனைக்கு கூட திருமணம் பண்ணி வைப்பார். சர்வஜனிக், அதாவது அனைத்து பூனைகளுக்கும். சர்வ அப்படின்னா என்ன? அனைத்து அப்படிங்கிறது தானே. அப்போது அனைத்து பூனைகளுக்கும் திருமணம் பண்ணி வைப்பார் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஓடி ஓடி அவர் பண்ணோம் அப்படின்னா அதற்கு அதிகமான எனர்ஜி அவருக்கு தேவை. அதற்கு அவர் என்ன பண்ணுவார்னா, தக்காளியை சாப்பிடுவார் அப்படிங்கிறத வச்சு தக்கான கல்விக் கழகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் ஆரிய சமாஜத்தை 1875 பம்பாயில் நிறுவியிருப்பார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போது ஆரியர்கள், பொதுவாக ஆரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரஸ்வதியை கும்பிடுவாங்க. அதாவது சரஸ்வதி பூஜை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வச்சு அவங்க தான் இந்த சரஸ்வதி வழிபாடை ஆரம்பித்து வைத்தவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக, விவேகானந்தர். விவேகானந்தருடைய குரு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய பேரில் விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறத கொல்கத்தா பக்கத்தில் வேலூர் மடத்தில் நிறுவியிருப்பார். அது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். அடுத்ததாக, பிளவாட்ஸ்கி, கர்னல் ஆல்கட், இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரம்ம ஞான சபையை 1875 அமெரிக்காவில் உருவாக்கியிருப்பாங்க. இதில் முக்கியமாக நோட் பண்ணோம், இது எங்கே உருவாக்கியிருக்காங்க? நம்ம இந்தியாவில் கிடையாது, அமெரிக்காவில் தான் உருவாக்கியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு ஞானம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ளாட்டு வாங்குவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஞானம் இருக்குது அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கிறத ஆல் காட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஆல் காட். அடுத்ததாக, சத்திய சோதக் சமாஜ். ஜோதிபா பூலே பூனேல நிறுவியிருப்பாங்க. இப்போ நம்ம சத்தியம் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம முகம் ஜோதி போல பிரகாசிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக, சாதுஜன பரிபாலன சங்கம். தமிழில் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். இதை அயன் காளி தான் நிறுவியிருப்பார். திருவனந்தபுரத்தில் தான் நிறுவியிருப்பார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவான சாது மக்களுக்கு, அதாவது ஏழை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது யார்? காளி, மகா காளி, அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு வழங்குவாங்க. ஓகேவா? அடுத்தது, அலிகார் இயக்கம். இது சர் சையத் அகமத் கான் நிறுவியிருப்பார், உத்தரப்பிரதேசத்தில் அலிகாரில். இந்த பேரை வச்சு நம்ம ஓரளவு லிங்க் பண்ணலாம். இது ஒரு இஸ்லாமிய இயக்கம். அலிகார் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய இயக்கம். அதை ஒரு இஸ்லாமிய தலைவர் தானே தொடங்க முடியும், அதனால் அப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். சர் சையத் அகமத் கான். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அலிகார் இயக்கம் எந்த மாதிரிப்பட்ட இயக்கம் அப்படின்னா, இஸ்லாமியர்களை அறிவியல் பூர்வமாக சிந்திக்க தூண்டின ஒரு இயக்கம். அடுத்ததாக, தியோபந்த் இயக்கம். இதை முஸ்லீம் உலேமாக்கள் உருவாக்கியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் தியோபந்த் அப்படிங்கிற பகுதியில் தான் உருவாக்கியிருந்தாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தியோ அப்படிங்கிறத டியோட்ரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். டியோட்ரண்ட்னா என்ன? பெர்ஃப்யூம், அதாவது ஸ்ப்ரே இருக்குல்ல, அதுதான். உலேமாக்கள் அப்படின்னா யாருன்னா, இஸ்லாமிய மதத்தில் மத அறிஞர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க தான் உலேமாக்கள். அவங்க என்னென்னா நிறைய மீட்டிங் நடத்துவாங்க. அப்படி அவங்க நிறைய மீட்டிங்குக்கு போகிறனால அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி அப்புறம் பெர்ஃப்யூம் எல்லாம் அடிப்பாங்க. ஓகேவா? டியோட்ரண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக, ரஹ்னுமாய்
மச்த யாஸ்னன் சபா. இதை வந்து பர்துஞ்சி நவ்ரோஜி தான் 1851 உருவாக்கியிருப்பார். இது ஒரு ஃபார்சி மதம் தொடர்பான சீர்திருத்த இயக்கம். இதை அவர் வந்து பம்பாயில் நிறுவியிருப்பார். ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு ரஹ்னுமாய் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தான் ஞாபகத்துக்கு வராரு. நவ்ரோஜி அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் ஞாபகத்துக்கு வராரு. அப்போது தாதாபாய் நவ்ரோஜி ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்தது 2 சீக்கிய மதம் தொடர்பான இயக்கங்கள் இருக்குது. ஒன்று நிரங்காரி இயக்கம், இன்னொன்று நாம்தார் இயக்கம். நிரங்காரி இயக்கத்தை நிறுவியவர் வந்து பாபா தயால்தாஸ் நிரங்காரி. இரண்டாவது நாம்தார் இயக்கத்தை தொடங்கினவர் பாபா ராம்சிங். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இப்போது நாம் அப்படிங்கிற பேர் எடுத்துங்க. நாம் அப்படின்னா என்ன? நேம். அப்போது நேம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து ராம். அப்போ உங்கள் நேம் என்ன? ராம். நாம் ராம், இந்த ரெண்டும் லிங்க், அதாவது ரைமிங்காக கூட லிங்க் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி நிறம் அப்படின்னா என்ன? கலர் தானே. அப்போது நம்ம வந்து 2 விதமாக லிங்க் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நிரங்காரி இயக்கத்தை தொடங்கினவருடைய பேரே பாபா தயால்தாஸ் நிரங்காரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருவேளை நிரங்காரி அப்படிங்கிறத ஆப்ஷனில் கொடுக்காம அவருடைய பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறம்னா கலர். நம்ம பொதுவாக கலர் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கலரை வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் டயல் பண்ணி ஆர்டர் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு கலர் கொண்டு வாங்க, வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் வள்ளலார் தொடங்கினது. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். சமரச வேத சன்மார்க்க சங்கம். இதை வள்ளலார் 1865 தொடங்கியிருப்பார். அதுக்கு அடுத்தது இதோடைய பேரை மாற்றிட்டாங்க. என்னென்னு மாற்றினார் அப்படின்னா, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு மாற்றிருந்தார். கடலூரில் இருக்கிற வடலூரில் தான் இதை அவர் தொடங்கியிருப்பார். அடுத்ததாக திராவிடர் கழகம். இதை 1882 அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்னம் இவங்க 2 பேர் சேர்ந்து மெட்ராஸில் தான் தொடங்கியிருப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்ததாக 1891 திராவிட மகாஜன சபை. இதையும் அயோத்திதாசர் நிறுவிப்பார். மெட்ராஸில் தான் நிறுவியிருப்பார். ஓகே, இந்த ஷார்ட்கட்டெல்லாம் ஒரு வாட்டி கூட நீங்கள் வந்து சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். அடுத்தது, இந்தியாவுக்கு வாஸ்கோடா காமா எப்போது வந்தார்? ஆன்சர் 1498. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சரி. இந்தியாவுக்கு வாஸ்கோடா காமா எப்போது வந்தார்? ஆன்சர் வந்து 1498. வாஸ்கோடா காமா இந்தியாவுக்கு எங்கே வந்து சேர்ந்தார் அப்படின்னா, கேரளாவுடைய கள்ளிக்கோட்டையில் தான் வந்து சேர்ந்திருப்பார். இவர் வந்து அதாவது இவரை வரவேற்றது யார் அப்படின்னா, அந்த டைமில் கேரளாவுடைய கள்ளிக்கோட்டையை ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னர் வந்து ஜாமரின். அவர் தான் இவரை வரவேற்றார். இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஐரோப்பியர்கள் வந்தாங்கல்ல, அந்த ஆர்டர் நமக்கு முக்கியமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்திருப்பாங்க, 2வது டச்சுக்காரர்கள், 3வது ஆங்கிலேயர்கள், 4வதாக டேனியர்கள், 5வதாக ஃப்ரெஞ்சுக்காரர்கள். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, போடாடே ஃப்ரெஞ்சு தாடிக்காரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் போ அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்கள், டா அப்படிங்கிறது டச்சுக்காரர்கள். போடா டே அப்படின்ற மாதிரி நம்ம போடா அப்படின்னா அந்த டாவை கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டா ஆ அப்படிங்கிற சத்தத்தில் வருதுல்ல, அந்த ஆ வச்சு ஆங்கிலேயர்களை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது போடா டே அப்படின்ற மாதிரி வருதுல்ல, டேன்னா டேனியர்கள். லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்சு தாடிக்காரா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, அது வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களையாக பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், இவங்களை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களுடைய முதல் தலைநகரம் வந்து கொச்சி தான், கேரளாவுடைய கொச்சி. அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தர் அல்ஃபோன்சா டி அல்புகர்க். இவர் தான் இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை வலுப்படுத்தியவர். அதே மாதிரி நீலக்கடல் கொள்கை, இதை வந்து இந்தியாவுக்கான முதல் போர்ச்சுகீசிய வைஸ்ராயாக இருந்த பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து தொடங்கி வைத்திருப்பார். அப்படின்னா என்ன? ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னா என்னென்னா, அந்த டைமில் ஒரு சிலரெல்லாம் இந்தியாவுடைய நிலங்களை கட்டுப்படுத்தணும் அல்லது நிலங்களை கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, இல்லை நம்ம வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனை வந்து கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி நினச்சார். அதற்காக அவர் வெளியிட்டது தான் நீலக்கடல் கொள்கை அப்படிங்கிறது. அடுத்ததாக போர்ச்சுகீசர்களுக்கு அடுத்தது டச்சுக்காரர்கள் வந்திருந்தாங்க. இவங்க இந்தியாவில் முதல் டச்சு வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவினாங்க. ஆந்திராவுடைய மசூலிப்பட்டினத்தில் 1605 நிறுவினாங்க. அடுத்தது ஆங்கிலேயர்கள் பற்றி பார்க்கும்போது அவங்க சில கோட்டைகள் கட்டியிருக்காங்க. அது எங்கே அப்படிங்கிறது நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. அது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு பாருங்கள், புனித ஜார்ஜ் கோட்டை. இது நம்ம சென்னையில் வந்து கட்டியிருக்காங்க. 1640 கட்டினாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கே தெரியும், நம்ம தமிழக சட்டப்பேரவை கூட்டமே இந்த ஜார்ஜ் கோட்டையில் தான் நடைபெறும். கூடவே வந்து நிறைய திரைப்படங்களில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா, ஜார்ஜ் கோட்டைக்கு செல்வோம் அல்லது ஜார்ஜ் கோட்டையை நம்ம பிடிப்போம் அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத தான் அவங்க அப்படி குறிப்பிடுவாங்க. இரண்டாவதாக வில்லியம் கோட்டை. இது வந்து கொல்கத்தாவில் 1696 நிறுவியிருந்தாங்க. அடுத்தது விக்டோரியா நினைவாலயம். இதையும் கொல்கத்தாவில் நிறுவியிருந்தாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வில்லு கொல்லு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வில்லியம் அப்படின்னா கொல்கத்தா. வில் வந்து யாரை கொல்லணும் அப்படின்னா விக்டோரியாவை கொல்லணும். அப்படி கொன்னாதான் நினைவாலயம் அமைக்க முடியும். ஓகேவா? அப்போது அதுவும் கொல்லு தான். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா புனித டேவிட் கோட்டை. இது கடலூரில், நம்ம தமிழ்நாட்டுடைய கடலூரில் தான் அமைத்திருந்தாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போது டேவிட் அப்படிங்கிறவர் நல்லா குடிச்சிட்டு கடலில் இறங்கிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து நம்ம அவரை கூப்பிட்டு திட்டுறோம், டேவிட் இந்த மாதிரி குடிச்சிட்டு கடலுக்கு போகாத அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஆங்கிலேயர்கள் பற்றி பார்க்கும்போது சில முக்கியமான அதிகாரிகள். ராபர்ட் கிளைவ். இவர் தான் இந்தியாவில் பிரிட்டானியா ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தவர். பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார், இந்த மாதிரிப்பட்ட போர்கள் மூலமாக ஆங்கிலேயருடைய ஆட்சியை இந்தியாவில் நிறுவனதில் ரொம்ப முக்கியமான பங்கு வைத்தவர் வந்து ராபர்ட் கிளைவ். அதே மாதிரி ஆற்காடு வீரர் அப்படின்னும் இவரை அழைக்கிறாங்க. அடுத்தது வெல்லஸ்லி பிரபு. இவர் வந்து துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதுவுமே ஒரு பெரிய சூழ்ச்சியாக கருதப்பட்டது. அதாவது என்ன பண்ணார்னா, ஒரு சுதேசி மன்னர் இருக்கார், ஒரு குறுநில மன்னர் இருக்காருன்னு வச்சிங்களேன். அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு படை இருக்கும். ஆனால் வெல்லஸ்லி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த துணைப்படை திட்டத்தை அறிமுகம் பண்ணுறேன். அதனால் இந்த சுதேசி மன்னர்கள் நீங்கள் வந்து உங்கள் படையை வந்து கலைச்சிருங்க, அதை வந்து விட்டுருங்க, என்கிட்ட படை இருக்குது, அதை நான் உங்ககிட்ட தரேன். இதெல்லாம் ரொம்ப ஆயுதங்கள்லாம் இருக்கிற நல்ல எக்யூப்டான ரொம்ப ஸ்கில்டான ஒரு படை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு பதிலாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணால் போதும், என்னென்னா அந்த படைக்கு வந்து சேலரி கொடுத்தா போதும் அப்படின்றத சொன்னாங்க. அப்போ இதை நிறைய சுதேசி மன்னர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை அந்த சுதேசி மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணணும் அல்லது போராட்டம் பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அதற்கு இந்த படை வந்து ஒத்துக்காது. ஏன்னா இந்த படையே ஆங்கிலேயருடைய படை தான், அதனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இரண்டாவது, இவங்களுக்கு சேலரி கொடுக்கறது ஆங்கிலேயர்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக தான் இருந்தது. ஆனால் இப்போது சுதேசி மன்னர் தலையில் அதை கட்டிட்டு நீங்களே சேலரி கொடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க, இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அடுத்ததாக டல்ஹௌசி பிரபு. இவர் வந்து வாரிசு இழப்பு கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு கொள்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது என்ன அப்படின்னா, ஒரு சுதேசி மன்னருக்கு ஒரு நேரடி ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அவருடைய பகுதியை ஆங்கிலேய அரசு வந்து கைப்பற்றிடும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு அரசு இருக்குது, அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த அரசுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த அதாவது அந்த அரசுடைய ரூலிங் இடங்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அடுத்ததாக டேனியர்கள், அதாவது டேனிஷ், இவங்க வந்தாங்க. டேனிஷ் அப்படிங்கிறவங்க டென்மார்க்கில் இருக்கிறவங்க. மன்னர் 4ஆம் கிறிஸ்டியன் இவர் தான் என்ன பண்ணார்னா, டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவுக்கு வர்த்தக குழுவை அனுப்பினார். இதில் முக்கியமான ஒரு பர்த்தலோமேயு சீகன்பால்க் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணார்னா, தரங்கம்பாடியில் இந்தியாவுடைய முதல் தமிழ் அச்சுக்கூடத்தை நிறுவினார். இவர் வந்து திருவிவிலியம் இருக்குல்ல, கிறிஸ்தவ மதத்துடைய புனித நூலான திருவிவிலியம், அதை வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தார். அடுத்ததாக பிரெஞ்சுக்காரர்கள். இதில் முக்கியமானவர் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்சிசுவா மார்டின். இவர் வந்து பாண்டிச்சேரியை பிரெஞ்சு இந்தியாவுடைய தலைமையிடமாக மாற்றினார். அப்படி மாற்றின முதல் பிரெஞ்சு ஆளுநர் இவர் தான். அடுத்ததாக ஜோசப் பிரான்சிசுவா டூப்ளே. இவர் என்ன பண்ணாருன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கர்நாடக போரில் திறன்பட செயல்பட்ட பிரெஞ்சு ஆளுநர். நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் என்னென்ன போர்கள் பிரிட்டிஷ் இந்தியா டைமில் நடைபெற்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது அந்த டைமில் தான் ஆனந்தரங்கம் அப்படிங்கிறவர் இருந்தார். இவர் இந்த டூப்ளேவுக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்து அக்கால வரலாற்றை நாட்குறிப்பாக எழுதினார். அது நமக்கு இன்றைக்கி அந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு உதவியான ஒரு கைடன்ஸாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர். அடுத்தது, நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் காரன்வாலிஸ் பிரபு.
பிரிட்டிஷ் இந்தியாவில் விவசாயிகள் கிட்ட இருந்து நிலவரியை வாங்குறதுக்கு 3 முறைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. முதல் என்ன அப்படின்னா நிலையான நில வருவாய் திட்டம் அப்படிங்கிறது, இங்கிலீஷில் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஜமீன்தார்களை நியமனம் பண்ணி அந்த ஜமீன்தார்களுக்கு கீழே வேலைக்கு ஆட்களை அமர்த்தி அவங்கக்கிட்ட வந்து நிலவரியை வசூல் பண்ண விட்டாங்க. அந்த மாதிரி ஜமீன்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விவசாயிகள்கிட்ட இருந்து நிலவரியை வாங்குவாங்க. அப்படி அவங்க வாங்குகிற நிலவரியை 11ஆக பிரிப்பாங்க. 11ஆக பிரித்துட்டு அதில் 10 பங்கை அப்படியே பிரிட்டிஷுக்கு கொடுத்துடணும். மீதி 1 பங்கு இருக்குல்ல, அதுதான் ஜமீன்தார் வந்து அவங்க கமிஷனாக எடுத்துக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிஸ்டம். இரண்டாவதாக ரயத் வாரி முறை. இதை தாமஸ் மன்ரோ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது என்னென்னா ரயத் அப்படின்னா விவசாயி அப்படின்னு அர்த்தம். அப்போ விவசாயி நேரடியாக நிலவரியை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்கறது தான் இதோடைய அர்த்தம். மூன்றாவதாக மகள்வாரி முறை. இதை வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு தான் அறிமுகம் பண்ணார். இது என்ன அப்படின்னா ஒரு வில்லேஜுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் எல்லா விவசாயிகள்கிட்ட இருந்தும் காசை வாங்கி அதை வந்து பிரிட்டிஷுக்கு கொடுப்பாரு. இதுதான் எங்கள் ஊருடைய வரி அப்படின்ற மாதிரி கொடுப்பார். அதுதான் மகள்வாரி சிஸ்டம். ஓகே, அடுத்ததாக இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? ஆன்சர் வில்லியம் பெண்டிங் பிரபு. நம்ம எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வங்காளத்துடைய முதல் ஆளுநர் யார், அப்புறம் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யார், இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. நம்ம ரொம்ப கவனமாக இதை படித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மெட்ராஸுடைய முதல் ஆளுநர் யார் அப்படின்னா எட்வர்ட் விண்டர். இரண்டாவதாக வங்காளத்துடைய முதல் ஆளுநர் யார் அப்படின்னா அது ராபர்ட் கிளைவ். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா அது வாரன் ஹாஸ்டிங். அடுத்தது இந்தியாவுடைய முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா அது வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் தான். அடுத்தது இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய் யார் அப்படின்னா கானிங் பிரபு. அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. அதுவே சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா அது சி ராஜகோபாலாச்சாரி. நம்ம சுருக்கமாக ராஜாஜின்னு கூப்பிடலாம். அடுத்தது ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஹாஜி ஷரியத்துல்லா. இப்போது அந்த டைமில் சில பழங்குடியின இயக்கங்கள் பிரிட்டிஷுக்கு எதிராக நடைபெற்றது. எதனால் அப்படின்னா அந்த டைமில் பிரிட்டிஷும் ஜமீன்தார்களும் சேர்ந்து பழங்குடியின மக்களுடைய நிலத்தை கைப்பற்றலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளான் போட்டு அவங்கள ஏமாற்றிட்டு இருந்தாங்க. அதற்காக ஜமீன்தார்களுக்கு எதிராகவும் பிரிட்டிஷுக்கு எதிராகவும் சில இயக்கங்கள் நடைபெற்றது. அது எங்கே நடைபெற்றது, அப்புறம் அதற்கு தலைமை தாங்கினது யார், இதெல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபராஸ் இயக்கம். இதை வந்து ஹாஜி ஷரியத்துல்லா தான் தொடங்கினார். 1818 வங்காளத்தில் தொடங்கினார். ஹாஜி ஷரியத்துல்லாக்கு அப்புறம் டுடு மியான் மற்றும் நோவா மியான் இதை வந்து நடத்தினாங்க. அடுத்ததாக வஹாபி கிளர்ச்சி. இது வந்து வங்காளத்துடைய பசரத்தில் தான் நடந்தது. இதை டுடு மீர் தான் தலைமை தாங்கி நடத்தினார் 1827. அடுத்ததாக கோல் கிளர்ச்சி. இது சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பும் இந்த பகுதியில் நடைபெற்றது. இதை நடத்தினது 2 பேர், பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். 1831 மற்றும் 32 இந்த டைமில் தான் நடைபெற்றது. அடுத்ததாக சாந்தல் கிளர்ச்சி. இப்போ சாந்தல் இன மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க நடத்தின கிளர்ச்சி தான் இது. இப்போ நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அவர்கள் கூட இந்த சாந்தல் இனத்தை சேர்ந்த பழங்குடியினர் தான். இது வந்து ராஜ்மஹால் மலைப்பகுதியில் தான் நடைபெற்றது. 1854-55 இது வந்து சிந்து மற்றும் கனு இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தின ஒரு கிளர்ச்சி. இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் இந்த மாதிரிப்பட்ட பகுதி இருக்குல்ல, அங்கே தான் இது நடக்குது. அடுத்ததாக முண்டா கிளர்ச்சி. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா உலுக்குலன் கிளர்ச்சி அப்படின்னு. இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பெரிய கழகம் அப்படிங்கிறது. ராஞ்சி இருக்குல்ல, ஜார்க்கண்டுடைய தலைநகரான ராஞ்சி, அங்கே தான் இது நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கினவர் வந்து பிர்சா முண்டா. 1889 இது தொடங்குச்சு. அப்புறம் 1899 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் தின கிளர்ச்சி வந்து நடந்தது. அது என்ன கிறிஸ்மஸ் தின கிளர்ச்சி அப்படின்னா பிர்சா முண்டா தலைமையிலான கிளர்ச்சியாளர்கள் போய் சர்ச்சஸில் எல்லாருமே கொளுத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ். அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வழிபாடு நடந்துட்டு இருக்க டைமில் வந்து அங்கே ஆளுங்களை எல்லாத்தையும் வந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காக அப்படின்னா பிரிட்டிஷுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான். இது மிகப்பெரிய அளவில் பெரிய கலவரமே உருவாடுச்சு. கடைசியில் த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் 1908 அப்படிங்கிறது நிறைவேற்றம் செய்யப்பட்டது. அதாவது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிறது.
இது என்ன அப்படின்னா, இதுக்கு அப்புறம் யாருமே பழங்குடியின மக்கள் வாழ்கிற பகுதியை வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்படி அவங்க விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஜமீன்தார்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் வந்து அதை கைப்பற்றதை நிறுத்துவாங்கல்ல, அதுதான். அடுத்தது, மங்கள் பாண்டே எப்போது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார்? ஆன்சர் மார்ச் 29, 1857. நம்ம இந்தியாவை சேர்ந்த சிப்பாய்கள் இவங்க பிரிட்டிஷுடைய ஆர்மியில் இருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து இவங்களை ஒழுங்காக நடத்தலை, அதாவது ப்ராப்பராக சேலரி கொடுக்கல, மதிப்பாக நடத்தலை, ப்ரொமோஷன் எல்லாம் ப்ராப்பராக கொடுக்கல. கூடவே பார்த்திங்கன்னா இவங்களுடைய மத ஃபீலிங்கை வந்து புண்படுத்திட்டு இருந்தாங்க. ஓகேவா? இந்த மாதிரியெல்லாம் பண்ணனால இந்த பெருங்கிளர்ச்சி 1857 நடைபெற்றது. அதற்கு தொடக்கமாக அமைந்தவர் மங்கள் பாண்டே. 1857 மார்ச் 29 இவர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை தாக்கினார். இரண்டாவதாக என்னாச்சு அப்படின்னா, அதே ஆண்டு மே 11 மீரட்டிலிருந்து, உத்தரப்பிரதேசத்துடைய மீரட்டிலிருந்து டெல்லியுடைய செங்கோட்டை நோக்கி அணிவகுப்பு வீரர்கள் எல்லாம் போயிருந்தாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா, முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷா தலைமையில் தான் இந்த ஒரு பெருங்கிளர்ச்சி நடைபெற்றது. இது மிகப்பெரிய அளவில் இந்த கிளர்ச்சி நடைபெற்றது. இதை வி.டி. சாவர்கர் என்ன குறிப்பிட்றார் அப்படின்னா, இது திட்டமிடப்பட்ட முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக குறிப்பிட்றாரு. இப்போது நிறைய பகுதியில் நிறைய பேருடைய தலைமையில் இந்த மாதிரி கிளர்ச்சி நடைபெற்றது. அதற்கு தலைமை தாங்கினது யார், அப்புறம் அந்த கிளர்ச்சியை ஒடுக்கின ஆங்கிலேய அதிகாரிகள் யார் அப்படிங்கிறது எக்ஸாமில் முக்கியமாக கேட்குறாங்க. மெயினாக பொறுத்துகளை கேட்குறாங்க. அதனால் நம்ம ஷார்ட்கட்டோட இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நானா சாஹிப் இவர் தலைமையில் கான்பூரில் கிளர்ச்சி நடைபெற்றது. இதை கோலின் கேம்பல் தான் ஒடுக்கினார். அப்புறம் பேகம் ஹசரத் மஹால் இவங்க தலைமையில் லக்னோவில் வந்து கிளர்ச்சி நடைபெறுது. ஹென்ரி லாரன்ஸ் தான் இதை வந்து ஒடுக்கினார். அடுத்தது கான் பகதூர் கான் இவர் தலைமையில் பரேலியில் நடைபெற்றது. கோலின் கேம்பல் தான் இதையுமே ஒடுக்கினார். அடுத்தது லக்ஷ்மி பாய் மற்றும் தந்தியா தோபே இவங்க 2 பேர் தலைமையில் ஜான்சி மற்றும் குவாலியர் இந்த 2 பகுதிகளிலே நடைபெற்றது. ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் தான் இதை ஒடுக்கினார். அடுத்தது பகதூர் ஷா 2 இவருடைய தலைமையில் தான் டெல்லியில் கிளர்ச்சி நடைபெற்றது. அதே மாதிரி மொத்தமாகவே இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினதுமே இவர் தான், பகதூர் ஷா 2. அடுத்ததாக குன்வர் சிங் இவர் தலைமையில் பீகாரில் கிளர்ச்சி நடைபெற்றது. இதை ஒடுக்கினது வில்லியம் டெய்லர். அடுத்ததாக மௌல்வி அஹமதுல்லா, நம்ம ஸ்கூல் புக்கில் இவருடைய பேர் குறிப்பிடலை, ஆனால் வந்து இதையும் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருடைய தலைமையில் பார்த்திங்கன்னா ஃபைசாபாத்தில் தான் கிளர்ச்சி நடைபெற்றது. ஜேம்ஸ் நீல் தலைமையில் இந்த கிளர்ச்சி வந்து ஒடுக்கப்பட்டது. ஓகே, இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஒரு சில ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபைசாபாத், இது நமக்கு பைசா வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம பைசா வேணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம கடல்கிட்ட வேண்டுவோம், அல்லாஹ் அப்படின்ற மாதிரி வேண்டுவோம். அப்படி வேண்டும்போது என்ன பண்ணுவோம், நீல் டவுன் பண்ணி தான் வேண்டுவோம், முழந்தாளிட்டு தான் நம்ம வந்து வேண்டுவோம். இரண்டாவதாக குன்வர் சிங், இப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குனிஞ்சிருந்து வேலை பார்க்குறாரு. அவர் என்ன குனிஞ்சிருந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அவர் ஒரு டெய்லர், அதனால தான் அவர் குனிஞ்சிருந்து வேலை பார்க்குறாரு. பொதுவாக டெய்லர்லாம் குனிஞ்சிருந்து வேலை பார்ப்பாங்கல்ல, அதாவது தையல் பண்ணுவாங்கல்ல, அதை அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மூன்றாவதாக பகதூர் ஷா, இவர் வந்து அந்த டைம்லேயே ஒரு வயதான மன்னராக தான் இருந்தார். பேரளவில் ஒரு வயதான மன்னராக இருந்தார். அப்போவே 80 வயசை தாண்டிச்சு. ஆனாலும் நம்ம போராட்டக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன்னரே நீங்கள் தான் வந்து இந்த பெருங்கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் அவர் வேறு வழி இல்லாமல் வேண்டாவருப்பா அந்த கிளர்ச்சியை வந்து பண்ணார். அப்போ என்னென்னா, இவருக்கு இவ்வளோ வயசாச்சு அப்படின்ற மாதிரி அவர் எல்லாருமே நக்கல் அடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நக்கலை தான் நம்ம நிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், நிக்கல்சன். அடுத்ததாக லக்ஷ்மி பாய் மற்றும் தந்தியா தோபே, இவங்க வந்து இவங்களுடைய கிளர்ச்சியை ஹக்ரோஸ் தான் நிறுத்துறாரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரோஸ். இப்போ லக்ஷ்மி பாய் வந்து ஒரு பெண்மணி, ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், அவங்கள வந்து ரோஸ் கொடுத்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு இவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பேகம் ஹசரத் மஹால், நம்ம மஹால் அப்படிங்கிறவனே திருமண மண்டபம் அப்படின்னு ஞாபகம் வருது. இப்போ என்னென்னா, நமக்கு ஒரு லக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ நமக்கு வந்து மஹாலில் திருமணம் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, லா படி தான் திருமணம் ஆகும். லா அப்படின்னா என்ன, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் என்ட்ரி போட்டு தான் திருமணம் ஆகும். என்ட்ரி அப்படிங்கிறத ஹென்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா,
பரேலி அப்படிங்கிறத நம்ம பிரெய்லி அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரெய்லி அப்படிங்கிறது பார்வையற்றவர்களுக்கான ஒரு எழுத்து முறை. அந்த மாதிரி ஒரு எழுத்து முறை ஒருத்தர் கையில் வச்சுருக்காரு. அது பார்த்திங்கன்னா திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அப்போது அந்த காணாமல் போனதை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கான்னா அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது இன்னொருத்தர்கிட்டையும் போய் கேட்குறாரு, நீங்கள் வந்து பார்த்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி. உடனே அவர் சொல்கிறாரு, நான்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து தேடுறாங்க. எங்கே தேடுறாங்க அப்படின்னா, கோயிலில் போய் தேடுறாங்க. அதுதான் கோலின் கேம்பல். அப்படி கிடச்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், பெல் அடிங்க, அப்போ வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், சாவர்கர் என்ன சொல்கிறாரு, இது இந்தியாவுடைய முதல் திட்டமிடப்பட்ட சுதந்திர போர் அப்படின்னு குறிப்பிட்றாரு. ஆனால் ஆங்கிலேயரான ஜான் லாரன்ஸ் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா, இது வந்து அவ்வளோ பெரிய சுதந்திர போரெல்லாம் கிடையாது, இது இராணுவ வீரர்களின் குறைகளினால் வெடித்த வெறும் சிப்பாய் கழகம் மட்டுமே அப்படின்னு குறிப்பிட்றாரு. இது வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் பம்பாயில் தான் நடைபெற்றது. இதில் 72 நபர்கள் தான் கலந்து கொண்டாங்க. இதனால தான் அந்த டைமில் வைஸ்ராயாக இருந்த டஃப்ரின் பிரபு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய கூட்டம் கிடையாது, இது ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி அப்படின்னு தான் குறிப்பிட்றாரு. இதோடைய முதல் கூட்டம் 1885 டிசம்பர் 28 தான் நடைபெற்றது. இந்த டேட்டு கூட முக்கியம்தான். இப்போது நம்ம இந்திய தேசிய காங்கிரஸுடைய முக்கியமான கூட்டம் இது சம்மந்தமாக எக்ஸாமில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப நுணுக்கமாக நம்ம இதை படிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா WC பானர்ஜி அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறது தான். இது நம்ம ரொம்ப நுணுக்கமாக படிக்கணும். ஏன்னா சில நேரங்களில் OM பானர்ஜி, அதுக்கப்புறம் RC பானர்ஜி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இது WC பானர்ஜி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது தான். அடுத்ததாக இரண்டாவது கூட்டம் அடுத்த ஆண்டே நடைபெற்றது. 1886 கல்கத்தாவில் இந்த மீட்டிங் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கினவர் தாதாபாய் நவ்ரோஜி. மூன்றாவதாக வந்து மெட்ராஸில் நடைபெற்றது. மெட்ராஸில் நடைபெற்ற முதல் கூட்டமும் இதுதான். இதற்கு தலைமை தாங்கினவர் பக்ருதீன் தயாப்ஜி அப்படிங்கிறவர் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கின முதல் முஸ்லீம் தலைவரும் இவர் தான். அடுத்தது 1888 ஆண்டு நான்காவது கூட்டம் அலகாபாத்தில் நடைபெற்றது. ஜார்ஜ் யூலே தான் தலைமை தாங்கினவர். இவர் முதல் ஆங்கிலேய தலைவர் இந்த கூட்டத்திற்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா அலகாபாத் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த ஆங்கிலேயர் யார்? ஜார்ஜ் யூலே. அடுத்ததாக 1896 ஆண்டு கல்கத்தாவில் கூட்டம் நடைபெற்றது. அப்போது ரஹிமத்துல்லா சயானி தான் தலைமை தாங்கினார். அந்த டைமில் தான் வந்தே மாதரம் பாடலை முதல் முறையாக INCயில் பாடியிருக்காங்க. இது முக்கியத்துவம் பெறுது. ஏன் அப்படின்னா, போன ஆண்டு அதாவது 2025 ஆண்டு தான் நம்ம இந்த வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டை கடைபிடித்திருந்தோம். அப்போது இந்த ஆண்டு நடைபெற எக்ஸாமில் அதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வந்தே மாதரம் தான் நம்முடைய தேசிய பாடல். அடுத்ததாக 1906 ஆண்டு கல்கத்தாவில் மீட்டிங் நடந்தது. அதில் தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைமை தாங்கினார். அப்போ தான் காங்கிரஸில் முதல் முறையாக சுயராஜ்யம் அப்படிங்கிறத இலக்காக அறிவித்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷே நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் 1906 தான் சுயராஜ்யம் வேணும், நம்ம தான் நம்மளை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது 1907 அப்போ தான் பார்த்திங்கன்னா சூரத் மாநாடு நடைபெற்றது. அங்கே தான் பார்த்திங்கன்னா மிதவாதிகள் மற்றும் தேசியவாதிகள் இவங்க வந்து பிரிந்திருந்தாங்க. அதாவது மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் பிரிந்திருந்தாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷில் இதை சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் சூரத் பிளவு அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. இந்த சூரத் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினவர் ராஷ் பிகாரி கோஷ். அடுத்ததாக 1911 கல்கத்தாவில் மீட்டிங் நடந்தது. அது ரொம்ப முக்கியமான மீட்டிங். அதாவது எல்லா வருஷமுமே நடக்கும், நம்ம முக்கியமான மட்டும்தான் பார்க்குறோம். பிஷன் நாராயணன் தார் தான் இதற்கு தலைமை தாங்கினார். அந்த டைமில் தான் நம்ம இந்தியாவுடைய தேசிய கீதமான ஜனகணமன அந்த பாடலை முதல் முறையாக பாடியிருந்தாங்க. அடுத்ததாக 1916 அப்போ வந்து லக்னோவில் மீட்டிங் நடந்தது. அதற்கு ஏசி மசூம்தார் தான் தலைமை தாங்கினார்.
அந்த டைமில் தான் முஸ்லீம் லீகை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கூட இணைத்திருந்தாங்க. அதே மாதிரி மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் பிரிந்திருந்தாங்கல்ல, ஆனால் இந்த லக்னோ மாநாட்டில் தான் மறுபடியும் இணைந்திருந்தாங்க. அடுத்ததாக 1917 கல்கத்தாவில் மீட்டிங் நடந்தது. அப்போது அந்த மீட்டிங்கில் தான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முதல் பெண் தலைவர் கிடைத்தாங்க. அவங்க வந்து அனி பெசன்ட். அடுத்ததாக 1920 ஒரு சிறப்பு மாநாடு நடத்தினாங்க. சிறப்பு மாநாடு அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கிற மாநாடு கூடவே சில நேரம் ஏதாவது ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்காக சிறப்பு மாநாடு அப்படிங்கிறத நடத்துவாங்க. அந்த மாதிரி கல்கத்தாவில் சிறப்பு மாநாடு நடைபெற்றது. அதற்கு லாலா லஜபதி ராய் தான் தலைமை தாங்கினார். அப்போ தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு காங்கிரஸ் வந்து ஒப்புதல் வழங்கினாங்க. அடுத்ததாக அதே ஆண்டு 1920 நாக்பூரில் ரெகுலரான மாநாடு நடைபெற்றது. அப்போ தான் விஜய ராகவாச்சாரியார் தலைமை ஏற்றார். இது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்ததாக 1923 ஒரு சிறப்பு மாநாடு நடத்தினாங்க. டெல்லியில் தான் நடத்தினாங்க. அதற்கு தலைமை தாங்கினவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். காங்கிரஸுடைய தலைவரான மிக இளவயது நபர் இவர் தான். இவருக்கு தன்னுடைய 35வது வயதிலேயே இவர் வந்து தலைவராயிட்டார். அடுத்ததாக 1924 அப்போ வந்து பெல்காமில் மாநாடு நடந்தது. அப்போ தான் காந்தி தலைவரானார். மகாத்மா காந்தி இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவரான ஒரே ஒரு மீட்டிங் இது மட்டும்தான். இந்த பெல்காம் அப்படிங்கிறத பெலாகாவி அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. கர்நாடகாவில் தான் இது இருக்குது. அடுத்ததாக 1925 கான்பூரில் மாநாடு நடந்தது. அப்போது இதற்கு அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முதல் இந்திய பெண் தலைவர் கிடைத்தாங்க. அதுதான் சரோஜினி நாயுடு. அடுத்தது 1929 லாகூரில் மாநாடு நடந்தது. ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கியிருந்தார். அப்போ வந்து பூர்ண சுயராஜ்யம், அதாவது முழு சுதந்திரம் தான் காங்கிரஸுடைய இறுதி இலக்கு அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. என்னென்னா, பூர்ண ஸ்வராஜ் அல்லது பூர்ண சுயராஜ்யம் இதுதான் காங்கிரஸுடைய இறுதி இலக்கு அப்படின்னு எந்த மாநாட்டில் அறிவித்திருந்தாங்க அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து லாகூர் மாநாடு. அடுத்ததாக அதே ஆண்டு இறுதியில் டிசம்பர் 31 ஜவஹர்லால் நேரு லாகூரில் ராவி நதிக்கரையில் தேசிய கொடியை ஏற்றிருந்தார். 1930 ஜனவரி 26 நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணாங்க. ஓகேவா? 1931 கராச்சியில் மாநாடு நடந்தது. அதற்கு தலைமை தாங்கினது வல்லபாய் பட்டேல். அப்போ தான் நம்ம வந்து அடிப்படை உரிமைகள் அப்புறம் தேசிய பொருளாதார திட்டம் இது சம்பந்தமான தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தோம். அடுத்ததாக 1936 ஃபைஸ்பூரில் மாநாடு நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் ஃபைஸ்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் மாநாடு நடைபெற்றது. ஜவஹர்லால் நேரு தான் இதற்கும் தலைமை தாங்கினார். கிராமப்புறத்தில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாடு இது. அடுத்ததாக 1938 ஹரிபூராவில் மாநாடு நடந்தது. இதில் தான் சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைவராகிருப்பார். அப்போது நேருடைய தலைமையில் தேசிய திட்டக்குழு வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக 1939 திரிபுரி அப்படிங்கிற பகுதியில் மாநாடு நடந்தது. அப்போது சுபாஷ் சந்திர போஸ் தான் தேர்தலில் ஜெயிச்சிருப்பார். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர் தேர்தலில் அவர் தான் ஜெயிச்சிருப்பார். அவர் எப்படி ஜெயிச்சிருப்பார் அப்படின்னா, மகாத்மா காந்தியுடைய வேட்பாளரான பட்டாபி சீதாராமையா அவரை எதிர்த்து தான் ஜெயிச்சிருப்பார். அதனால் காந்திக்கு வந்து கோவப்பட்டுருவார். காந்தி வந்து ரொம்ப வருத்தப்படுவார், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்து ராஜினாமா பண்ணிடுவார். அதனால் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவரானார். இதில் பாருங்கள், மறுபடி வந்து பட்டாபி சீதாராமையா தலைவர் ஆகலை, ராஜேந்திர பிரசாத் தான் தலைவராகிருக்காரு. அடுத்ததாக 1948 மீரட்டில் மாநாடு நடந்தது. அப்போது ஜேபி கிருபாலனி தான் தலைமை தாங்கினார். சுதந்திரத்துக்கு முன் நடைபெற்ற கடைசி காங்கிரஸ் மாநாடு இது. அப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா, மிக நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு அப்படின்னா, ஆன்சர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் 1940 1946 வரைக்கும் தலைவராக இருந்திருக்காரு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததெல்லாம் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.